வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மின் ஆளுமை, ஸோ இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 50% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இ கவர்னன்ஸினுடைய என்ட்ரி வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இ கவர்னன்ஸ் வந்து என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ அதாவது இந்தியாவினுடைய முதல் மின்னணுவியல் துறை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ஐசி தேசிய தகவல் மையம், அதுக்கப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1999 தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேசிய மின்னாளுமை திட்டம் இ கிராந்தி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா தேசிய மின்னாளுமை திட்டத்தினுடைய 2.0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து மின்னாளுமை முகமை 2007 சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழே வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய அனைத்து மின்னாளுமை முயற்சிகளுக்குமான ஒரு நோடல் ஏஜென்சி. ஸோ இ கவர்னன்ஸ் ஓரியன்டாக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது அப்படின்னா அந்த ஸ்கீம் ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மின்னாளுமை முகமை டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து அதனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்காட்டை பற்றி பார்த்தோம். 8 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், மதுரையில் 2, வடபழஞ்சி இளந்தைக்குளம், அடுத்து சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, திருச்சி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிரம்மா பாளையம், ஓசூர்ல விஸ்வநாதபுரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்காட் சார்பில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்னு பார்த்தோம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மெய்நிகர் அகாடமிங்கிறது தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ 2001 தமிழ்நாடு மெய்நிகர் அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது. அது தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டாக் டிவி, அடுத்து வந்து டானிக்ஸ் தமிழ்நாடு இணையம் மற்றும் இணைப்பு சேவைகள். ஸோ அடுத்து வந்து டான்ஃபின் நெட், ஸோ பாரத் நெட் திட்டத்தை வரும் இதான் செயல்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நெட் திட்டம். ஸோ இது வந்து எல்காட்டும் டாக் டிவியும். பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு டான்ஃபின் நெட்டு, தமிழ்நெட் திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு வந்து எல்காட்டு மற்றும் டாக் டிவி தனியார் நிறுவனங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டேட்டா சென்டர். ஸோ பேரிடர் மீட்பு மையம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ திருச்சிராப்பள்ளியில தான் வந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம், தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், ரிலீஃப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மேகம் கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகள். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்டோரேஜ் சர்வீசஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து என்ன அப்படின்னா தமிழ் மேகம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ ஸ்டேட் கிளவுட் உள்கட்டமைப்பு தமிழ் மேகம் என்ற வர்த்தக முத்திரையிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழ் மேகம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் நிறுவனம், சரிங்களா? ஸோ குறைந்தபட்ச நிர்வாகத்துடன் கணினி வளங்களை உகந்த முறையில் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. அதாவது ஷேரிங் ஃபெசிலிட்டி தான். ஸோ டேட்டா ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஷேரிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழ் மேகம் தான் வந்து உதவுது. ஸோ தமிழ் மேகமில் உள்கட்டமைப்பு ஒரு சேவை, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இயங்குதளம் ஒரு சேவை, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவை. ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மேகம் அப்படிங்கிற இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ்ல வழங்கப்படும் சேவைகள், சரிங்களா? ஸோ தமிழ் மேகத்தில் வழங்கப்படுகிற சேவை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சேவைகள். ஒன்று ஐஏஏஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏஏஎஸ். ஸோ ஐஏஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்கட்டமைப்பு ஒரு சேவை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவையும், இயங்குதளம் ஒரு சேவை பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற சேவையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மேகம் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்ல வழங்கப்படுது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மின் பாதுகாப்பு உயர்நிலை பாதுகாப்பு கட்டமைப்பு டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் அரசாங்கத்தினுடைய தரவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு மின் பாதுகாப்புங்கிற அமைப்பும் செயல்படுது, சரிங்களா? ஸோ உயர்நிலை பாதுகாப்பு கட்டமைப்பு அந்த அமைப்பு மூலமாக தமிழ்நாடு டேட்டா சென்டர்ஸ் அந்த தரவு அமைப்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு தரவு அமைப்புக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் அரசாங்கத்தினுடைய அனைத்து டேட்டாக்களையும் பாதுகாப்பும் அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த மின் பாதுகாப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தேசிய அளவிலான மின்னாளுமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில்
தமிழ்நாடு மின்னாளுமை முகமை வந்து பார்த்தோம், டிஎன்இஜிஏ. ஸோ அதுக்கு கீழே மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள், ஸோ மாவட்ட அளவில் மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் வந்து செயல்படுகிறது. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இயங்கப்படுது அப்படின்னா, தேசிய மின்னாளுமை முகமை, தேசிய மின்னாளுமை திட்டம், நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் செயல்படுது. ஸோ மாநில பணிமுறை திட்டங்களில் இ டிஸ்ட்ரிக்ட் திட்டமும் ஒன்றாகும். ஸோ இ டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மாவட்ட அளவில் அடையாளம் காணப்பட்ட அதிக அளவிலான குடிமக்களை மையப்படுத்திய சேவைகளை மின்னணு முறையில் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சரிங்களா? ஸோ மின்னணு முறையில் வழங்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அளவில் குடிமக்களுக்கான சேவைகளை மின்னணு முறையில் வழங்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவட்ட மின்னாளுமை சங்கம் அல்லது இ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மின் மாவட்டம் அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கமாகும். சரிங்களா? ஸோ இத்திட்டத்தை வந்து மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. அதாவது மின் மாவட்ட திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள். சரிங்களா? ஸோ மின் மாவட்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு தான் இந்த மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள். இந்த சங்கம் சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இயங்குகிறது. ஸோ மின்னாளுமை சங்கங்கள், மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரோட தலைமையில் இயங்குது. ஆனால் சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி ஆணையருடைய தலைமையில் இயங்குது. சரிங்களா? ஸோ மாவட்ட மின்னாளுமை சங்கங்கள் சென்னையில் மாநகராட்சி ஆணையர் தலைமையிலும் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரோட தலைமையிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்னாளுமை சங்கங்கள் இயங்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் அலுவலகம், DO.N அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இ ஆஃபீஸ் அல்லது .n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இ ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இ ஆஃபீஸ் என்பது அரசு அலுவலகங்களுக்குள் வழக்கமான பணிகள் மற்றும் செயல்முறைகளை தானியக்கமாக்க அனுமதிக்கும் பயன்பாட்டு தொகுப்பாகும். ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸாக மாற்றுறது. ஸோ இ ஆஃபீஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸாக மாற்றி காகிதத்தினுடைய பயன்பாட்டை குறைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இ ஆஃபீஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ முழுக்க 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 வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக தான். ஸோ ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயில் அனுப்புறது, ஸோ டேட்டா ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான தரவுகள் யூஸ் பண்ணி காகிதத்தினுடைய பயன்பாட்டை குறைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இ ஆஃபீஸ் அல்லது டிஜிட்டல் அலுவலகம் தமிழ்நாட்டினுடைய முக்கிய செயல்பாடு. சரிங்களா? ஸோ மின்னணு கோப்பு மேலாண்மை அமைப்பு காகிதமற்ற அலுவலகங்களை உருவாக்க உதவுகிறது. இது கோப்புகளை விரைவாக அகற்ற அனுமதிக்கிறது மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துகிறது. ஸோ ஸ்டோரேஜஸ் அந்த பேப்பர்னுடைய பயன்பாட்டை குறைக்கிறது, அது மூலமா வந்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அளிக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபைல் ஸ்டோரேஜ், ஃபைல் ஷேரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபைலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் அலுவலகம் அப்படிங்கிற இ ஆஃபீஸ் ஸ்டோரேஜ் தான், இ ஆஃபீஸ் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் டேஷ்போர்டு. ஸோ முதல்வர் டேஷ்போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு மின்னாளுமையினுடைய ஒரு அமைப்பு தான். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 23, 2021, டிசம்பர் 23, 2021 அன்று தொடங்கப்பட்ட ஒரு உள்ள ஆளுகை கருவி. ஸோ இ கவர்னன்ஸ் மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் டேஷ்போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இது ஒரு வெப்சைட். சரிங்களா? ஸோ சிஎம் செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிஎம் செல் மாதிரி தான் இதுவும் ஒரு முதல்வர் டேஷ்போர்டு. ஸோ இது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டே பை டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஎம்னுடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கீழே. சரிங்களா? ஸோ சிஎம் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மொத்த திட்டங்களையும் வந்து கண்காணிக்கிறவர். சரிங்களா? ஸோ அனைத்து துறைகளும் சரியாக இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே லைஃப்ல வந்து செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் டேஷ்போர்டு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நம்மளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கல, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், ஆனால் எனக்கு வந்து அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முதல்வர் டேஷ்போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வணிக நுண்ணறிவு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ வணிக நுண்ணறிவு டெவலப்பர்கள், வணிக ஆய்வாளர்கள் மற்றும் டிஎன்இஜிஏவில் உள்ள தொடர்பு தரவு ஆய்வாளர்களின் குழுவால் வடிவமைக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த முதல்வர் டேஷ்போர்டு. சரிங்களா? ஸோ முதல்வர் டேஷ்போர்டை உருவாக்குறவர்கள் வந்து யார் அப்படின்னா வணிக நுண்ணறிவு டெவலப்பர்கள், வணிக ஆய்வாளர்கள் மற்றும் டிஎன்இஜிஏவில் உள்ள தொடர்பு தரவு ஆய்வாளர்களின் குழுவால் வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா தினசரி, மாதாந்திர மற்றும் ஆண்டு அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்குவதாகும். ஸோ தினசரி, மாதாந்திர மற்றும் ஆண்டு அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்ட தகவலை வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. சில துறைகள் நிகழ்நேர தகவல்களை கொண்டிருக்கின்றன, மற்றவை கள மட்டத்திலிருந்து அவ்வப்போது சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டிருக்கின்றன. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா தான். அதாவது பாதி டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டடாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் கரண்ட் டேட்டா வந்து என்ன இருக்கோ அதை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. பாதி மட்டும் வந்து பார்த்தோன்னா
ஸோ மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகும், இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து பாதி டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ முதல்வர் டேஷ்போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 32 துறைகளை உள்ளடக்கியது. ஸோ மொத்த துறைகளையும் 32 துறைகளையும் உள்ளடக்கியது. 100க்கும் மேற்பட்ட இயக்குநரங்கள், டைரக்டரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 100க்கும் மேற்பட்ட இயக்குநரங்களையும் 135க்கும் மேற்பட்ட டேஷ்போர்டுகள் முடிக்கப்பட்டு தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 135க்கு மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸினுடைய டேஷ்போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில குடும்ப தரவுத்தளம். ஸோ ஸோ ரெண்டு பார்த்தோம் இல்லையா, வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில தரவுத்தளம்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். ஸோ அது வந்து என்னன்னா டிஎன்எஸ்டிசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மொத்த மாநிலத்தினுடைய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். ஸோ எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அதில் உங்களுக்கு வந்து என்னென்ன குடும்பத்துக்கு என்னென்ன சேவைகள் போயிட்டு இருக்கு, எந்த நபர் எந்த ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அரசினுடைய சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து ஒரு டிஃபர் ஆகிற இன்னொரு சர்வீஸ் தான் என்ன அப்படின்னா மாநில குடும்ப தரவுத்தளம். ஸோ மாநில குடும்ப தரவுத்தளம் அப்படிங்கிறது. ஸோ இதன் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கீழே ஒரு ஃபேமிலி வருது, ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எந்த ஸ்கீமு கீழே எந்த ஸ்கீம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ரேஷன் கார்டு வந்து அவங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து எந்த மாதிரியான கார்டு, ஸோ இந்த மந்த்துக்கான ரேஷன் கார்டு அவங்க வாங்கிட்டாங்களா, ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு மாநில குடும்ப தரவுத்தளத்தில் அது இருக்கும். சரிங்களா? ஸோ மாநில குடும்ப தரவுத்தளமானது அரசாங்க திட்டங்கள் மற்றும் திட்டங்களை திட்டமிடுதல், செயல்படுத்துதல் மற்றும் ஆகியவற்றின் மூலம் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான தரவு உந்துதல் முடிவு ஆதரவு உள்கட்டமைப்பாக செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும், ஸோ அதை எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநில குடும்ப தரவுத்தளம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு துறைகளும் அவற்றின் சொந்த பயன்பாடுகள் மற்றும் தொடர்புடைய தரவு தளங்களை கொண்டுள்ளன. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனியா டேட்டா சென்டர் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஜிஸ், தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு டிஎன்ஜிஸ் மாநிலத்திற்கான பொதுவான ஜிஐஎஸ் தளத்தை உருவாக்கும் நோக்கத்தில் நிறுவப்பட்டது. ஸோ இந்திய நேஷனலுக்கு வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மொத்த இந்தியாவையும் டிஜிட்டல் மேப் பண்ணிடும். ஸோ டிஜிட்டல் மேப்பிங் பண்ணிட்டு டிஜிட்டல் மூலமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்காணிக்கிறது. ஸோ எந்த இடத்துல வந்து வேற ஏதாவது சட்டவிரோதமான செயல்பாடுகள் எதுவும் நடைபெறுதா, ஸோ வேற ஏதாவது ஆயுதம் கடத்துறது அப்படி இல்லை அப்படின்னா வெடிகுண்டு வைக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லெவல் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஜிஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா சொத்துக்களை வந்து முக்கால்வாசி வந்து பிரிக்கிறது. ஸோ புவியியல் ரீதியா தொட்டு சொத்துக்கள், அப்புறம் வந்து திட்டங்கள் வந்து எந்த மாதிரியா வந்து செயல்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தடி நீர்மட்டம் இந்த மாதிரியான ஆய்வுகள் இல்லை மாதிரி பண்றதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பினுடைய செயல்பாடு. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பில் அனைத்து துறைகளின் சொத்துக்கள், வசதிகள், திட்டங்கள் புவியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளால் செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் இந்த டிஎன்ஜிஸ் கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு வகையான திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ செயற்கைக்கோள்கள், ட்ரோன், வான்வெளி மற்றும் நிலப்பரப்பிலிருந்து தொலைநிலை உணர்தல் தரவு, நிலத்தடி தரவு நிலத்தடி தரவு உட்பட தளங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎன்ஜிஸ் கீழே இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இ பார்வை 2021. ஸோ இ பார்வை 2021. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இ பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஆப். சரிங்களா? ஸோ மொபைல் ஆப்னு சொல்லலாம், இல்லை ஒரு வெப்சைட் அப்படின்னு ஒரு செயலி அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி, சரிங்களா, அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கண்புரை நோய் கண்டறிதல் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா மொபைல்லே வந்து நம்ம ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இதை வச்சு, ஸோ அந்த அறிகுறிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கண்புரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்புரை இ பார்வை அப்படிங்கிறது. ஸோ இ பார்வை செயலி வந்து என்ன அப்படின்னா நார்மலாக மற்ற கண் நோய்களுக்காக கிடையாது, முழுக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியை எஸ்பெஷலி ஃபார் கண்புரை நோய்க்கானது. சரிங்களா? ஸோ இதுவரை 20,000 கண்புரை நோயாளிகள் கண்டறியப்பட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் ஆலோசனைலாம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 சிறந்த இ கவர்னன்ஸினுடைய ஒரு செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவார்டு வந்து வின் பண்ணி இருந்துச்சு. சரிங்களா? எப்போனா 2022. ஸோ 2022 சிறந்த இ கவர்னன்ஸ் செயலி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வின் பண்ணது வந்து இந்த இ பார்வை செயலி தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
முக அங்கீகார அடிப்படையிலான வருகை அமைப்பு 2.0. ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷன், அதாவது நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்லேயே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம கண்ணு, அந்த கண்ணினுடைய ரெட்டினா இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ 2.0 வந்து ஆண்ட்ராய்டு பயன்பாடாக உருவாக்கியிருக்கா. சரிங்களா. முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெகக்னிஷன் வந்து ஒன்று கைரேகை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இன்னொன்று வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அது அடுத்த கட்டம் வந்து என்ன அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷன். நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஃபேஸ் லாக் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி தான் இப்போ 2.0 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ 1.0 வந்து என்ன அப்படின்னா கண்ணினுடைய ரெட்டினா, ஸோ கண் ரெட்டினாவை வச்சு அட்டண்டன்ஸ் பாஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ 2.0 வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பர் விட்டுருக்காங்க. சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முக அங்கீகார அடிப்படையிலான வருகை அமைப்பு 2.0 அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உழவன் செயலி. ஸோ உழவன் செயலி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு செயலி தான். ஸோ உழவன் மொபைல் செயலியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு மக்காச்சோளம்னு ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த மக்காச்சோளத்துக்கு வந்து என்ன பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஒரு கலப்பு ரகத்தை நம்ம யூஸ் பண்றோம், அந்த கலப்பு ரகத்துக்கு எந்த மாதிரியான உரம் போடணும், ஸோ எந்த மாதிரியான தண்ணி எப்ப தண்ணி பாய்ச்சணும், ஸோ அந்த மாதிரியான எல்லா செயல்பாடுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கூடுதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான நோய் கண்டறிதல். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இலையை வந்து ஏதாவது ஒரு பூச்சி தாக்கியிருக்கு அப்படின்னா இந்த உழவன் செயலியில வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா ஆக்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அதே வந்து என்ன பூச்சி தாக்கியிருக்கு, ஸோ எந்த மாதிரியான நோய் இதுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உழவன் செயலியை வந்து கொடுத்துரும். சரிங்களா. ஸோ மேலும் தமிழக விவசாயிகள் ஏற்கனவே இதை பயன்படுத்தி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பிளாக் செயின் முதுகெலும்பு நம்பிக்கை இணையம். ஸோ நம்பிக்கையாய் அரசின் தரவுகள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட சொத்துக்களின் அதிகாரத்தை ஆதாரத்தை கண்காணிப்பதற்கும் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பை பயன்படுத்த தமிழ்நாடு அரசின் துறைகளுக்கு இணையம் உதவும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா பிளாக் செயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியாத மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்நெட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபத்தானதாகவும் இருக்கு. ஸோ அதுல இருந்து தமிழ்நாட்டினுடைய அந்த டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவுகள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தரவுகள், அவங்க வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் இனிமேல் செயல்படுத்த போறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ், ஸோ அதெல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி எந்த ஒரு ஹேக்கர்ஸ்னுடைய அட்டாக்கும் வராம பாதுகாக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ பிளாக் செயினை யூஸ் பண்ணி பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ பல்வேறு மின்னாளுமை பயன்பாடுகளை உருவாக்க இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது. சேவை சான்றிதழ்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட பயன்பாட்டு வழக்குகள் செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இந்த நம்பிக்கை இணையம் யூஸ் பண்றோம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிராம சபை. ஸோ நிகழ்ச்சி நிரல் மற்றும் தீர்மானங்களின் ஆன்லைன் அறிக்கையுடன் குறைந்தபட்ச பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையுடன் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க ஊரக வளர்ச்சித்துறைக்கு உதவும் வகையில் நம்ம கிராம சபா செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கிராம சபை அப்படிங்கிற செயலி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஸோ கிராம சபை கூட்டங்கள் சரியா நடைபெறுகிறதா, ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எந்த மாதிரியான இருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கிராம செயல்பாடுகள் கிராம சபையின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம கிராம சபை அப்படிங்கிற செயலி. ஸோ இதுக்கு வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவையாக எஸ்எம்எஸ். தமிழ்நாடு மின்னாளுமை முகமை அனைத்து அரசு துறைகளுக்கும் குறைந்த விலையிலும் பயனுள்ள வகையிலும் எஸ்எம்எஸ் நுழைவாயிலை வழங்குகிறது. ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. சரிங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டிஎன்பிடிஎஸ். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆப்பு. ஸோ அது வந்து என்ன தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ரேஷன் கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஷன் கார்டில் வந்து யார் நம்பரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம இதில் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வீஸை யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து கேட்கும் சரிங்களா. ஸோ அந்த ஓடிபி வழங்குறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு சேவையாக எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஓடிபி வழங்குறது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செயலி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பிஎஃப் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செயலி இருக்கு. ஸோ அதே மாதிரி இஎஸ்ஐக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம லாகின் பண்றப்போ ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ ஓடிபி வரணும். அட் த சேம் டைம் வேற ஏதாவது இப்போ இபிஎஃப் அப்படின்னா அது மந்த்லி மந்த்லி நம்ம வந்து பேலன்ஸ் அப்டேட் ஆகுது அப்படின்னா இந்த மந்த் வந்து எவ்வளோ ஸ்டோர், இந்த மந்த் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து ஒரு அப்டேட்டாக வந்து நமக்கு மெசேஜஸாக தரது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சேவையாக எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அதாவது அந்த செயலிகள் எல்லாமே வந்து அப்டேட்டட் எல்லாத்தையும் வந்து நமக்கு மெசேஜாக வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவையாக மின்னஞ்சல். ஸோ சேமஸ் அதே தான். ஸோ அங்கே வந்து எஸ்எம்எஸ், இங்கே வந்து மெசேஜ் மெயில் சரிங்களா. ஸோ மின்னாளுமை முன்முயற்சியின் கீழ் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு பல்வேறு அரசாங்கங்களில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளுக்கும் இலவசமாக tngov.in. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து @gmail.com அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த @gmail.comக்கு பதிலாக இங்கே வந்து என்ன அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா @tn.gov.in அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா kumar@gmail.com அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா சொந்தமாக அவங்களே ஒரு டொமைன் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன் அப்படின்னா kumar@tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டொமைன் வந்து தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புக்காக துறைகள், நிறுவனங்கள், ஏஜென்சிகள் மற்றும் வாரியங்கள் ஒவ்வொரு பணியாளருக்கும் பதவி அடிப்படையிலான பெயர் மின்னஞ்சல் கணக்கும் பெயர் அடிப்படையிலான மின்னஞ்சல் கணக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் தனியாக இருக்கு, அவரோட பர்சனல் யூஸ்க்கும் தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பதவி அடிப்படையில் அப்படின்னா ஸோ இப்போ ஒருத்தர் வந்து விஓஓ இருக்காரு அப்படின்னா விஓஓக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணி ஓரியன்டான மெயில் எல்லாமே வந்து அதில் வரும் சரிங்களா. அதே அது வந்து அவருடைய நேம் ஓரியன்டான மெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சேலரி எவ்வளோ வாங்குறாரு, அவருடைய பிஎஃப் அந்த அப்டேட்டட் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான மின்னஞ்சல் கணக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவையாக மின் கையொப்பம் சரிங்களா. ஸோ இந்த அமைப்பு வந்து செயல்படுத்துகிற அமைப்பு வந்து என்ன அப்படின்னா உதய், அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் அங்கீகாரம் மற்றும் ஆதார் கேஒய்சிக்கு பயன்படுத்தி ஆன்லைன் ஆவணங்களில் உடனடி கையொப்பமிட கையொப்ப சேவை உதவுகிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆன்லைனில் வேற ஏதாவது நீங்கள் ஒரு கேஒய்சி பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது இஎம்ஐக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மந்த்லி வந்து பார்த்தோம் சரி இயர்லி ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதார் வந்து அப்டேஷன்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து சைன் போட்டுருக்க தேவையில்லை. ஸோ உங்கள் சைனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆதார் சப்மிட் பண்ணுறப்போ ஒரு சைன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைனாக மாற்றிருப்பாங்க சரிங்களா, மின் கையொப்பமாக மாற்றிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சைன் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை இன்புட் பண்ணால் போதும், உங்களோட சைனை வந்து டிஜிட்டல் வைஸாக வந்து அவங்களே எடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மின் கையொப்பம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டின் அனைத்து அரசு துறைகளின் சைன் கையொப்பம் அப்படிங்கிறத வந்து சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மின் கையொப்பம் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டிஎன்இஜிஏ ஆனது மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் சிடாக் அப்படிங்கிற ஒரு மையத்தை வந்து நிறுவிருக்கு. அது சைன் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுத்தி உள்ளது சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இஎஸ்பி அப்படின்னா சைன் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் அதை உருவாக்கின அமைப்பு வந்து என்ன அப்படின்னா சிடாக் கணினி மேம்பாட்டு மையம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு சேவையாக கையொப்பம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சேவையாக ஆன்லைன் தேர்வு. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா டிஎன்இஜிஏ தான். ஸோ டிஎன்இஜிஏ ஆனது ஆன்லைன் தேர்வை ஒரு சேவையாக வழங்குகிறது. இது பல்வேறு அரசாங்க துறைகள் தங்கள் காலி இடங்களை நேர கட்டுப்பாடு, வெளிப்படையான மற்றும் தொந்தரவு இல்லாத பாதுகாப்பான முறையில் நிரப்புவதற்கான அவர்களின் ஆட்சேர்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸே வந்து ஆன்லைனில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால்
ஒரு சில தொழில்நுட்ப குறைபாடுகளின் காரணமா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஓஎம்ஆர்க்க மாத்திட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இனிமே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் நடத்துறது வந்து யார் நடத்துவா அப்படின்னா இந்த டிஎன்இஜியை தான் நடத்தும் சரிங்களா. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து நடத்தும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தீரா காதல் திருக்குறள். ஸோ இளைஞர்களிடையே திருக்குறள் கருத்துக்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் மெய்நிகர் அகாடமி, அதாவது தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தீரா காதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்து. ஸோ அதன் மூலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களிடையே திருக்குறளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தீரா காதல் திருக்குறள் அப்படிங்கிற திட்டத்தையும் நோக்கம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் பரப்புரை கழகம். ஸோ தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னா என்னன்னா, ஸோ இதனுடைய செயல்பாடு வந்து என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் போய் தமிழை கற்பிக்கணும் சரிங்களா. ஸோ வெளிநாடுகளில் தமிழை இரண்டாம் மற்றும் மூன்றாம் மொழியாக கற்பிக்கும் அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் பரப்புரை கழகம் வந்து எதுக்காக அப்படின்னா வெளிநாடுகளில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மொழியாக தமிழை கற்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் பரப்புரை கழகத்தின் செயல்பாடு. ஸோ இதுக்காக வந்து அது என்ன பண்ண அப்படின்னா நிதியுதவி வழங்குது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பரப்புரை கழகம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இணையம் டிஜிட்டல் நூலகம். ஸோ தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி, அந்த மெய்நிகர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மெய்நிகர் அகாடமின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு லைப்ரரியை வந்து உருவாக்கியிருக்கு, டிஜிட்டல் லைப்ரரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டொமைன். ஸோ www.tamildigitallibrary.in. ஸோ இந்த இதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து சங்ககால தொல்காப்பியத்திலிருந்து இப்போ நம்ம கரண்ட் அப்டேட்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வந்து சிந்து சமவெளியை பற்றி ஒரு புக் ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இரும்பின் தொன்மை. ஸோ இரும்பு காலம் வந்து தென்னிந்தியாவில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வரையிலான புக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் இணையம் அப்படிங்கிற தமிழ் இணையம் டிஜிட்டல் லைப்ரரி கீழே இதெல்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ அதில் அரிய புத்தகங்கள் 18ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழ் இலக்கியம், சமயம், வரலாறு, மருத்துவம் மற்றும் பனை ஓலை கையெழுத்து பற்றி உள்ளன. தெற்காசிய மொழிகளில் உள்ள மிகப்பெரிய டிஜிட்டல் நூலகங்களில் இதுவும் ஒன்று சரிங்களா. ஸோ தெற்காசியாவிலேயே வந்து இருக்க மிகப்பெரிய டிஜிட்டல் லைப்ரரியில இந்த தமிழ் இணையம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஜிட்டல் லைப்ரரி ஒன்று சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர் தகவலாற்றுப்படை. தமிழரை உருவாக்கியது தகவலாற்றுப்படை. தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலைகளின் விரிவான மற்றும் கூட்டு களஞ்சியமாக உள்ளது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கலைகள், அப்புறம் இலக்கியம் மற்றும் பண்பாடு, ஸோ அதை பற்றின எல்லாமே சேர்ந்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழர் தகவலாற்றுப்படை. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தமிழர் பண்பாடு வந்து எப்படி இருந்துச்சு, தமிழர்களுடைய இலக்கியம் வந்து எந்த மாதிரியான இலக்கியங்கள் இருந்துச்சு, தமிழருடைய கலைகள் நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, ஆய கலைகள் 64, அதில் வந்து யாரெல்லாம் வந்து சிறந்து விளங்குனவங்க அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு கலையிலும் சிறந்து விளங்குனவங்க யார் யார், அந்த கலைகள் பற்றின ஒரு டீட்டெயில்டு எல்லா வியூ வந்து இதில் இருக்கும் அப்படின்னா இந்த தமிழர் தகவலாற்றுப்படை அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்காக வந்து தனியாக ஒரு வெப்சைட் இருக்கு. இத்திட்டத்தின் கீழ் தமிழர் தகவலாற்றுப்படை இணையதளம் தமிழர்களின் வரலாறு மற்றும் பண்பாடு குறித்த 31,158 புகைப்படங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த களஞ்சியம் மேலும் கலைப்பொருட்கள் மற்றும் நினைவு சின்னங்களை சேர்ப்பதன் மூலம் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்கு, கரண்ட் அப்டேட் வருது. ஸோ ரீசெண்டாக என்னென்ன இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த புவிசார் குறியீடுலாம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா தோவாலை மாணிக்க மாலைக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாணிக்க மாலை அப்படின்னா அந்த மாலையை கட்டுறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாலை வந்து எப்படி கட்டுறது, அதனால டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கரண்ட் அப்டேட் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர் தகவல் ஆற்றுப்படை அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கனித்தமிழ் பேரவை. ஸோ கனித்தமிழ் பேரவை அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் கணினி பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவது சரிங்களா. ஸோ மாணவர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லூரி மாணவர்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவர்களுக்கு தான். ஸோ தமிழ் கணினி, ஸோ தமிழில் வந்து கணினியை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனித்தமிழ் பேரவை அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ திட்டத்தை செயல்படுத்துகிற அமைப்பு வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் அல்லது தமிழ்நாடு மெய்நிகர் அகாடமி சரிங்களா. ஸோ தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் தான் இந்த கனித்தமிழ் பேரவை திட்டத்தை செயல்படுத்து. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கல்லூரி மாணவர்களிடையே தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தமிழ்லேயே வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுங்க. ஸோ கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் உள்ளடக்கம், செயலி உருவாக்கம், தமிழில் கட்டுரைகள் எழுதுதல் போன்றவற்றை எழுத துறை வல்லுநர்கள் ஊக்கப்படுத்துகின்றனர். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுவரை தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் 212 கேடிபி மையங்கள், அதாவது கனித்தமிழ் பேரவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 212ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஐசிடி அகாடமி. ஸோ ஐசிடி அகாடமின்னு ஒன்றும் இல்லை, தகவல் தொழில்நுட்ப அகாடமி சரிங்களா.
தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி ஐசிடி என்பது ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாகும். 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் பொது தனியார் கூட்டாக தொடங்கப்பட்டது. ஸோ தனியாரும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, உயர்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு குறிப்பாக 2 மற்றும் 3ஆம் நிலைகளில் உள்ள நகரங்களில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப களங்களில் பயிற்சி அளிப்பதாகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்கள். ஸோ இப்போ வந்து சென்னை இருக்கு அப்படின்னா சென்னைக்கு அப்புறம் அடுத்து டெவலப்டான ஏரியா என்னது? ஸோ சென்னைக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா சென்னை வந்து நல்லா டெவலப்டு, ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டெவலப்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிடி ஆக்ட் அப்படிங்கிறது சரிங்க. ஸோ தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமது அரசு. ஸோ நமது அரசுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் ஆட்சியில் பங்கேற்கவும் கொள்கைகள் திட்டங்கள் தொடர்பான துறைகளில் அரசாங்கத்துடன் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தனித்துவமான தளமாகும். இது குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு நல்ல கூட்டாண்மையை உருவாக்க உதவுகிறது மற்றும் பங்கேற்பு நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறது. ஸோ வந்து அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி நிலை குடிமகனும் இந்திய அரசாங்கத்தில் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு நமது அரசு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதன் மூலமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய இதை வந்து சொல்லலாம், இந்த மாதிரியா திட்டங்களை செயல்படுத்தலாம், இந்த மாதிரியா கொள்கைகளை வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியா வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஐடியாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நமது அரசு அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம வந்து நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முடியுது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் கொஞ்சம் கம்பைல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒவ்வொரு இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம், மேபி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ் ஓரியன்டாக பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் அந்த இன்னுயிர் காப்பகம் நம்மை காக்கும் 48 அதுக்காக ஒரு தனியாக ஒரு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரண்ட் அப்டேட்டுக்கு வந்து டே டு டே லைஃப்ல நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி படிங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மின்னாளுமை முகமை கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து முடியுது. ஸோ நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம விஆர்டிஎன்பிசி அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், ஸோ நம்ம அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான தான், ஒரு 150 200 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பயோவில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.